மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜியின் ஹெலிகாப்டர் நடுவானில் வழித்தவறி சுற்றித் திரிந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரமாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் செய்து வருகிறார். இன்று அவர் தினாஜ்பூர் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். இன்று மமதா முதலில் சிலிகுரி பகுதியில் இருந்து வடக்கு தினாஜ்பூரில் நடைபெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றார். 1:05 மணிக்கு அவரது ஹெலிகாப்டர் புறப்பட்டது. 1:27க்கு அவர் சரியாக கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று இருக்க வேண்டும். இந்த கூட்டம் நடைபெறும் இடம் வங்கதேச எல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் மமதா பானர்ஜி சென்ற ஹெலிகாப்டர் கடைசியில் எங்கு இருக்கிறோம் என தெரியாமல் வழித்தவறி இருக்கிறது. சுமார் 40 நிமிடங்கள் வழித்தவறி 1:15 இருந்து சுற்றி வந்துள்ளது. அதன் பின்னர் பீகார் எல்லைக்குள் அந்த ஹெலிகாப்டர் நுழைந்தது. பின்னர் அங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு விழா மேடையை கண்டுபிடித்து அந்த ஹெலிகாப்டர் வந்து சேர்ந்தது. சுமார் 22 நிமிடம் தாமதமாக அவர் விழா மேடைக்கு வந்தார். அதுவும் கூட பலமுறை கம்யூனிகேஷன் சாதனங்கள் மூலம் வழிகாட்டியும் கலர் குண்டுகளை வெடிக்க வைத்தும் ஹெலிகாப்டரை வழிநடத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் மமதா பானர்ஜிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் பாதுகாப்பில் பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது. இது குறித்து விசாரிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு உள்ளது. காலதாமதமாக வந்த மமதா தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடம் நடந்ததை அப்படியே கூறி மன்னிப்பு கேட்டதும் குறிப்பிடத்தக்கது.